ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல குடும்பத்தை எதிர்த்து காதல் திருமணம் செய்த கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டு அதில் மனைவி துக்கத்தால் தூக்கில் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிரும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது மோகனப்பிரியா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அக்காவான பாசமலர் அப்படின்றவங்களுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இந்த பாசமலர் மற்றும் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய மோகனப்பிரியா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சென்னையில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த மோகனப்பிரியா இவங்களுடைய அக்கா பாசமலர் தாங்க. இந்த பாசமலர் வந்து இந்த மோகனப்பிரியாவுக்கு வந்து சொந்த அக்கா கிடையாதுங்க, இவங்களுடைய பெரியம்மாவின் மகள். இவங்களுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒரு விபத்தில் இறந்து போன பிறகு இவங்களுடைய மகளை வந்து தத்தெடுத்தாங்க. இந்த மோகனப்பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அக்காவான பாசமலரை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பாசமலர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில தாங்க செகண்ட் இயர் படிச்சிருந்திருக்காங்க. அதே கல்லூரியில ரகு அப்படின்றவர் வந்து தேர்ட் இயர் படிச்சிருந்திருக்காருங்க. அந்த ரகுவுக்கும் இந்த பாசமலருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக பழக்கங்கள் இருந்திருக்குது. அதன் பிறகு வந்து காதலா மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த ரகுவுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து அம்மா கிடையாதுங்க, அவங்களுடைய அப்பா மட்டும் தான் இருந்திருக்காரு. அவங்களுடைய அப்பாவுமே வந்து தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரர் தாங்க. இவங்களுடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில வந்து ஒரு மிச்சர் கடை தாங்க வச்சிருந்திருக்கிறாரு. இந்த பாசமலரும் இந்த ரகுவும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டமாக வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மோகனப்பிரியாவுடைய வீட்டில் வந்து பாசமலருக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு இந்த பாசமலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய காதலனை சந்தித்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கடா, அதனால நம்மளுடைய காதலை வந்து வீட்டில் சொல்லிடலாம், சொன்ன பிறகு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவோம், கடைசி நேரத்தில் நம்மளுடைய காதலை வந்து நம்மளுடைய இரு வீட்லேயும் வந்து சொல்கிறப்ப வந்து சம்மதிக்கல அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம்டா, அதனால இப்பயே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ரகு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா, எங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. இதை கேட்ட அவங்களுடைய அப்பா வந்து கோவத்தோட தாங்க பேசுகிறாரு, சத்தம் போடுறாரு. நீ வந்து காதலிக்கிறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளுடைய உறவுக்காரங்களே நிறைய பெண்மணிகள் இருக்காங்க, அவங்கள யாராவது பார்த்து உனக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ அந்த பொண்ணை வந்து மறந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பாசமலருமே இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது சித்தி சித்தப்பா, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து காதலிக்கவே கூடாது, காதலிக்கணும்னு நீ நினச்சேன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிரும், போத இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சித்தி சித்தப்பாவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய தங்கச்சி மோகனப்பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து இவங்க புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து +2 தான் படிச்சிருக்காங்க அப்படின்றனால அவங்க இதை வந்து பெருசாக கண்டுக்கவே கிடையாதுங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த பாசமலரும் சரி இந்த ரகுவும் சரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எதுக்கு இவங்களோட கிட்ட வந்து நம்ம கெஞ்சிட்டு இருக்கணும், நம்ம 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது, நம்ம எதுக்கு இவங்களுடைய பர்மிஷன் வந்து வாங்கணும், அதனால நம்மளுடைய நண்பர்கள் சூழ நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு நாள் இந்த ரகுவும் பாசமலரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய நண்பர்கள் கூட படிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உதவியோட ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ண பிறகு வந்து இந்த பாசமலர் வந்து அவங்களுடைய கணவர் கூப்பிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தாங்க முறையாக போகிறாங்க. அப்படி போகும்பொழுது இவங்களுடைய சித்தியும் சித்தப்பாவும் வந்து சத்தம் போட்டு வீட்டுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பிச்சு வச்சுறாங்க. நாங்கள் எவ்வளவு சொல்லியும் வந்து கேட்கவே இல்லைல, எங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் நீ வந்து மானத்தை கெடுத்துட்ட, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, உனக்கு எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி மண்ணவாரி தூத்துறாங்க. அதே சமயத்தில் கோவப்பட்ட பாசமலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனி யாரு என்னுடைய அப்பா அம்மா வந்து உயிரோட இருந்தாங்கன்னா இந்த திருமணத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க வந்து சித்தியும் சித்தப்பாவும் தானே, அதனாலதான் என்னை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, உங்க கண்ணு முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கோவப்பட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரகு மற்றும் பாசமலருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல ரகு வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய அப்பா கிட்ட நம்ம ஒரு தடவை பேசி பார்ப்போம், அவர் அக்செப்ட் பண்ணி நம்மளை ஏத்துக்கிட்டாருன்னா நல்லது தானே அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சொந்த ஊரான திருநெல்வேலிக்கே போறாங்க.
இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த பாசமலர் மற்றும் மோகன் பிரியா குடும்பம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சென்னை சேர்ந்தவங்க. இந்த ரகு இருக்கார் இல்லையா, தேர்ட் இயர் படிச்சிருந்திருக்காரு, அவர் தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே சமயத்துல இந்த ரகு மற்றும் அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய திருநெல்வேலிக்கே கிளம்பி போய் அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்கங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய அப்பா வீட்டுக்குள்ள வந்து வெளியே வந்துட்டு கோவப்பட்டு தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்ல சொல்ல கேட்காம வந்து இவ்வளவு இழுத்துட்டு வந்திருப்ப, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது, வெளியே போடா அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வந்து கோவமா பேசிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த விஷயத்தை கேட்ட பிறகு ரகு வந்து ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே பாசமலருடைய வீட்லயே எங்களை ஏத்துக்கல, இப்ப நீயும் ஏத்துக்கல அப்படின்னா வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இனிமே நாங்க வாழ்றதுக்கு வந்து வழியே கிடையாது, எங்கேயாவது போய் நாங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தாங்க கதறி கதறி உப்பாரி வைக்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆறலைங்க. உடனே என்ன பண்றாருன்னா, சரிப்பா நீ பண்ணது வந்து தப்பு தான், இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், பேசாம நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்ற மாதிரி இவங்க இருவருமே வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்காருங்க. அப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட்ட பிறகுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அதுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய பையன் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் இவங்களுடைய குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாம நிம்மதியா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க இந்த பாசமலருடைய வாழ்க்கையில பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு, ஆனா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மனச்சோர்வு அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கணவர்கிட்ட விஷயத்த சொல்லும் பொழுது அவங்களுடைய கணவரும் இவங்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டாக்டரை போய் செக் பண்ணி பார்ப்போம், உன்னையும் செக் பண்ணுவோம் என்னையும் செக் பண்ணுவோம், அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி தாங்க முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கே கிளம்பி போறாங்க. அப்படி மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆளுக்கு ஒரு தடவை வந்து தனித்தனியா செக் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி முடிச்ச பிறகு டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த பாசமலருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி இந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசமலர் வந்து உனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா, ஆனா உன்னுடைய கணவருக்கு தான் பிரச்சனை, அவர்னால வந்து குழந்தை பாக்கியமே உனக்கு கொடுக்கவே முடியாதுமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்டுட்டு தலையில இடி விழுந்த மாதிரி இந்த பாசமலர் வந்து ஊன்னு அழுகுறாங்கங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து பதிலே சொல்லவே இல்லை, தலை குனிஞ்சபடி இருந்திருக்காரு. நீங்க வந்து வேற வழியில வந்து நீங்க குழந்தை பெற்றுக்கலாம், டெஸ்ட் பேபி மூலயமா நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கலாம், இதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் இந்த டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி வந்து இவங்களுடைய இந்த மருத்துவமனையிலிருந்து இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த பிறகு இவங்களுடைய கணவர் ரகு இருக்கார் இல்லையா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்திருக்காருங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பாவுமே வந்துட்டு எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்திருக்காருங்க. அப்படி சமாதானம் படுத்தும் போது கூட ஒரு வார்த்தை தாங்க சொல்றாரு, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதா, நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு அந்த குழந்தைய வந்து எப்படியாவது கொண்டு வந்துடலாம், நீ அதுக்கே இந்த மாதிரி வந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை பார்க்கும் பொழுது பாசமலருக்கு உங்களுடைய மாமனார் மேல வந்து அதிக அன்பு வந்திருக்குங்க. தன்னுடைய மாமனார் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறாரு, அவருடைய பையன் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ணல. அதுக்கு பிறகு அவர் அழுகிறது பார்த்துட்டு தான் வந்து வீட்டிலேயே கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாசமலர் அவங்களுடைய கணவர் வந்துட்டு மறுபடியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விரும்பி தான் காதலிச்சோம், குழந்தை ஒரு மேட்டரே கிடையாது, ஒருவேளை குழந்தை வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டெஸ்ட் பேபி மூலியமா வந்து குழந்தை பெற்றுக்கலாம், அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏகப்பட்ட அனாதை ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே ஒரு குழந்தைய தத்தெடுத்து நம்ம வளர்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ரகுவும் பாசமலரும் வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்கவே கிடையாது. இந்த நிகழ்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ரகு வந்து என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காலேஜில் வந்து தேர்ட் இயர் படிச்சிருந்திருக்காரு இல்லையா, அதுக்கும் மேல படிக்கணும்தாங்க அவருடைய ஆசையே. ஆனா திடீர்னு நமக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, இனிமே நம்மளுடைய குடும்பத்தை வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துதாங்க அவர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்காக இருக்குமா அப்படின்றக்காக தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தாங்க இவர் வெளியே போற நேரத்துல இவங்களுடைய மாமனாருடைய சுயரூபமே இந்த பாசமலருக்கு தெரிய வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து இன்டர்வியூ போறதுக்காக கொஞ்சம் வெளியூருக்குலாம் போவார் இல்லையா, அந்த சமயத்துல இவங்களுடைய மாமனார் மட்டும் இந்த பாசமலர் தாங்க இவங்களுடைய வீட்டிலே இருந்திருக்காங்க. இவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் மற்றும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிருக்குங்க. அதனால இந்த பாசமலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய கணவர் வந்து ஏற்கனவே வேலை கிடைக்கல அப்படின்ற டென்ஷனோட அலைஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா வந்து அவரால் தாங்க முடியாது, கோவப்பட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்துருச்சு. அந்த சமயத்துல இந்த பாசமலர் தனியா அவங்களுடைய ரூம்ல வந்துட்டு துணிமணி மடிச்சிட்டு இருக்காங்க.
இவங்களுடைய மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நெருங்கி வந்தவர் வந்து என்னம்மா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேட்கும்பொழுது ஒண்ணும் இல்ல மாமா, நான் துணி மடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. உடனே உங்களுடைய மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்துல வந்து அத்துமீற ட்ரை பண்ணியிருக்காருங்க. இந்த விஷயத்த பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து மிரண்டு போயிட்டாங்க அவங்களுடைய மருமகள். என்னமாம்மா இந்த மாதிரி தப்பா நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய பையனுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவானே தெரியாது, நான் இன்னைக்கு அவர்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து கிட்டத்தட்ட இரவு ஒரு 8 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய கணவர்கிட்ட இவங்களுடைய மாமனார் செய்யக்கூடிய அந்த விஷயத்த பூராமே வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே இந்த பாசமலவருடைய கணவர் ரகு இருக்கார் இல்லையா, கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய அப்பாவே இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமா பேசிட்டு இருப்ப, உன்னை வந்து உன்னோட வீட்டில் தான் வந்துட்டு ஓடுகாலி அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டாங்க. என்னுடைய அப்பா மட்டும் தான் நமக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது. அவரு போய் நீ பேசுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிடுறாரு. அது மட்டும் கிடையாது, இனிமே இதை பத்தி நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னா பேசவே கூடாது. ஒழுங்கா உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே ஓடி போயிரு, உன்னை இனிமேல் என்னால பாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கோவப்பட்டு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, ஊனு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரகுவும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. நான் வந்து உன் மேல வந்து கோவப்பட்டதே கிடையாதுமா, இப்ப என்னுடைய அப்பாவை பத்தி நீ சொன்னதுனாலதான் கோவப்பட்டு இருக்கேன், நீ இதை பெருசா எடுத்துக்காத, அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்திருக்காரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக இவங்களுடைய கணவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அந்த சமயத்துல உங்களுடைய மாமனார் வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல நெருங்கி வந்திருக்காருங்க. என்னோட பையன் கிட்ட நீ எவ்வளவு வேணாலும் என்னை பத்தி சொல்லிக்கோ, ஆனா அவன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க துமுறா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாசமலர் வந்து டச் பண்ற மாதிரி பக்கத்துல நெருங்கி வந்திருக்காரு. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த பாசமலருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தன்னுடைய மாமனாரை இந்த மாதிரி ஒரு தகாத செயல ஈடுபடுறாரு, இனிமே நம்ம வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய வீட்டுக்கு வாசல் வெளியே இருக்கக்கூடிய செப்பல் எடுத்துட்டு வந்துட்டாங்கங்க. அதே மாதிரி இவங்களுடைய மாமனாரோட உடம்பு முழுக்க வந்து சப்பு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய கணவர் வந்து வெளியே போயிருக்காரு இல்லையா, வந்த பிறகு உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றேன், இன்னைக்கு அவரை நம்பாம எப்படி போவான்றதை நான் வந்து பாத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய கணவர் வந்து வெளியே போனவர் வந்து வந்துருவாரா அப்படின்ற மாதிரி. இவங்களுடைய கணவர் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக இரவு ஒரு 7 மணிக்கு தாங்க வீட்டு வாசல்ல காலை வச்சு உள்ளுக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே வந்து இவங்க வந்து விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி போறாங்கங்க. நெருங்கின அடுத்த நிமிஷமே இந்த கணவன் மனைவிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஐயோ அப்படின்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ரகு மற்றும் இந்த பாசமலர் வந்து உள்ளுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்கங்க. இவங்களுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அப்படின்னு நெஞ்சு வலியில துடி துடி துவைச்சிட்டு இருக்காங்க, கீழே விழுந்து தட்டு தடுமாறி. தன்னுடைய அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா அவரை வந்து தூக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க. அப்படி மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா, அதனாலதான் உடம்பு முடியாம வந்து கீழே வந்து தடுமாறி விழுந்திருக்கிறாரு, அவருக்கு இனிமே வந்து அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு வந்து அவங்களுடைய அப்பாவை வந்து மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அவர் வந்து நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்டாரு. உண்மையிலேயே சொல்றாரா இல்ல நடிக்கிறாரா? இவர் நடிச்சாலுமே அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா போய்? அப்புறம் எப்படி அவங்களுமே வந்து நெஞ்சு வலின்னு சொல்றாங்க? நம்ம இந்த விஷயத்த வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து பாசமலர் வந்து அதே மாதிரி தாங்க அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த பாசமலர் அவங்களுடைய கணவர் வந்து ரூம்ல தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு தெரியுமா, அப்பா வந்து ஏதாவது ஒரு அவசரமா தேவை அப்படின்னு நான் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கிளம்பியிருக்காருங்க. இவங்களுடைய அந்த மனைவி வந்து பாசமலர் வந்து அவங்களுடைய ரூம்லேயே தாங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய மாமனார் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல தாங்க படுத்திருக்காரு. ஆல்ரெடி உடம்பு முடியல தான் படுத்திருக்காரு. திடீர்னு நல்லா எந்திரிச்சு வந்துட்டு இவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்க்கே வந்து நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி உள்ள வந்தவர் வந்து பாசமலர் கிட்ட மறுபடியும் அத்துமீற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மளிகை சாமான் வாங்க போனவர் வந்து கட்டப்பையை மறந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து யதார்த்தமா உள்ள நுழைஞ்சிருக்காருங்க. நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய மனைவியும் வந்து செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஈரக்குலையே நடுங்கி போயிருச்சு. தன்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு தகாத செயலில் வந்து ஈடுபட்டிருக்காளே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நெருங்கி போய் ஏன்னு சத்தம் போட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவியை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய அப்பா கிட்டேயும் வந்து நீ தப்பாக நடந்துக்குப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து சொல்றது கேளியா, நான் வந்து சொல்றது ஆரம்பத்துலேருந்தே நீ கேட்கவே மாட்டியா, உன்னுடைய அப்பா தாயே அந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா வந்து அப்படியே வழியில துடிக்கிற மாதிரி தாங்க நடிச்சிட்டு இருக்காரு. நான் உனக்கு போய் துரோகம் பண்ணுவேனாடா, உன்னுடைய மனைவி தாண்டா வந்து கூப்பிட்டா, சரி ஏதோ ஒரு உதவி தான் கூப்பிடா போல அப்படின்னு மாதிரி தான் நான் ரூம்குள்ள வந்தேன், இந்த மாதிரி தப்பா நடக்க ட்ரை பண்றாடா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி மேல வந்து பழி சொல்றாங்க.
கடைசி வரைக்கும் உங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லைங்க. அந்த சமயத்துல உங்களுடைய மனைவி பாசமலர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இவர் வந்து கேட்கவே போறது கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்துல இருந்திருக்காங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த ரகு வந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. உன்னை நம்பி நான் காதலிச்சு இத்தனை வருஷமா வந்து உன் மேலேயே ஆசை வச்சு உன்னை வந்து திருமணம் பண்ணியிருக்கேன். உன்னோட குடும்பத்தை நீ உதறிட்டு வந்தாலுமே என்னுடைய குடும்பத்துல வந்து உன்னை வந்து நல்லபடியா ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? இப்ப நீ நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்க. அப்புறம் எப்படி எனக்கு வந்து துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிட்டு இருக்காரு. இனிமே நீ வந்து எனக்கு தேவை கிடையாது. காலையில எந்திரிச்சது நீ வந்து ஊரை விட்டு கிளம்பி போயிரு. இல்ல அப்படின்னா உன்னை வந்து காலையில வந்து நான் உசுரோட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கோவப்பட்டுட்டு வெளியே போயிட்டாரு. இத்தனை நாட்களா நம்மள உயிரா காதலிச்ச தன்னுடைய காதலனான கணவரே இந்த மாதிரி வந்து பேசிட்டாரே, இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி போன் எடுத்துட்டு இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாங்கங்க. கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல் ரிங்கு போகுது, எடுக்கவே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய தங்கச்சியோட நம்பருக்குமே, அதாவது மோகன பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுமே எடுக்கவே இல்லை. என்ன காரணம்னா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஃபோன் அடிச்சா எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வார்ன் பண்ணியிருப்பாங்க போலங்க. அதனால தான் ஃபோனை அட்டன் பண்ணவே கிடையாது. இப்படி யார் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டாங்களே, நமக்குன்னு யாருமே இல்லையே, இனிமேல் நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து துக்கத்தில் அவங்களுடைய வீட்டில் ஃபேன் பக்கத்தில் வந்து கொக்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் சேலையை கட்டி தூக்கில் போட்டு தொங்கியிருக்காங்கங்க. இவங்க தொங்கக்கூடிய சத்தம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. என்ன காரணம்னா இவங்களுடைய கணவர் வந்து வெளியே போனவர் வந்து வெளியே தாங்க வாசலுக்கு வெளியே கட்டில் கால் போட்டு படுத்துட்டு இருக்காரு. இவங்களுடைய மாமனார் மட்டும் தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அவருக்கு அந்த சத்தம் கேட்டாலுமே அவங்களுடைய பையன்கிட்ட வந்து கூப்பிட்டு விஷயத்த வந்து சொல்லவே கிடையாது. அப்படியே துடி துடிக்க இந்த பெண்மணி வந்து அதே இடத்துல இறந்தே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே இந்த ரகு வந்து என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட வந்து இனிமே நம்ம பேசக்கூடாது, இப்பயே இவளை வந்து ஊரை விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து கோவத்தோட இவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிருக்காரு. அப்படின்னு ரூம் கிட்ட நெருங்கி போன பிறகு வந்து ரூம் வந்து டோர்ல வந்து உள்ளாக் போட்டிருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. உடனே கதவை வந்து கோவத்தோட அடி அடின்னு அடிக்கிறாருங்க. அதே மாதிரி ஒரு அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு இவங்களுடைய அப்பாவுமே பக்கத்துல நெருங்கி வந்துட்டாரு. இருவருமே வந்து வலுக்கட்டாம கதவை உடைச்சிட்டு பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே உங்களுடைய மனைவி வந்து தூக்குல தொங்கியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இறந்து சடலமா கிடந்திருக்காங்க. இப்படி அநியாயமா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே, தன்னை வந்து ஏமாத்தி தன்னுடைய அப்பா கிட்டே வந்து தப்பா நடக்க பார்த்திருக்காளே அப்படின்ற மாதிரி தாங்க கோபம் அதிகமா இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியான பாசமலருடைய சடலத்தை வந்து கீழே இறக்கிக்கிட்டு இவங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கே வர வச்சிருக்காங்க. இப்படி காதலிச்சு வந்து திருமணம் பண்ணி இந்த மாதிரி வந்து தூக்குல தொங்கியிருக்காளே, இவளை வந்து நீ கல்யாணம் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்புடா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லா தப்புமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய மாமனார் இருக்காரு இல்லையா, பாசமலருடைய மாமனார், அவர் வந்து ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு வந்து பொய்யா நடிச்சுட்டு அழுதுட்டு இருந்திருக்காருங்க. அதே மாதிரி இவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது பாசமலருடைய சித்தப்பா சித்தி, அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து அடிச்சு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து அடிக்கிறாங்கங்க. இவங்களுடைய ஃபோன்ல இருந்து அடிக்கும் பொழுது எடுக்கவே கிடையாதுங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த ரகுவோடைய மொபைல் நம்பர்ல இருந்தே எடுத்து அடிக்கிறாரு. அடிச்சு அடுத்த நிமிஷமே அவங்க வந்து அட்டன் பண்ணிடுறாங்கங்க. அட்டன் பண்ண பிறகு உங்களுடைய மகள் வந்து இறந்து போயிட்டா, தூக்குல தொங்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்த சொல்றாங்க. அப்படி உங்க விஷயத்த சொன்ன பிறகு இவங்களோட சித்தி சித்தப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வேணான்னு சொல்லி தானே அவங்கள வந்து தேடி வந்தா, அவ செத்து போனா என்ன, உயிரோட இருந்தா என்ன, எங்கிட்ட எதுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவ செத்து போனது செத்து போனதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க போனை வந்து விருட்டுன்னு கட் பண்ணியிருக்காங்க. இப்படி பாசமலருடைய சித்தி சித்தப்பாவும் சொன்ன பிறகு வந்து இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட போற இந்த விஷயத்த வந்து சொல்றாருங்க ரகு. உடனே அவங்களுடைய உறவினர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லப்பா, உன்னுடைய மனைவி தானே, நீ வந்து திருமணம் பண்ணிட்டு வந்துட்ட, அதனால நம்மளுடைய முறைப்படியே வந்து அவங்க அந்த பெண்ணை வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்து சுடுகாட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாங்க இருந்திருக்குது. ஆனா இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகுதாங்க இந்த ரகுவோடைய குடும்பத்திற்கு அமானுஷ காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ரகு மற்றும் அவங்களுடைய அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இரவு ஒரு 11 மணிக்கு வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபருண்டு. இவர் குடிக்காத நாட்களே கிடையாதுங்க. அதே மாதிரி தாங்க குடிச்சிட்டு தாங்க வீட்லேயே கிடப்பாரு. இவருக்கு சொந்தமாக மிச்சர் கடை இருந்தாலுமே இங்கே வந்து வேலைக்கு ஒரு சில நபர்கள் வந்து ஆட்கள் வச்சிருக்கிறாருங்க. அதனால இவருக்கு வந்து வியாபாரம் நல்லா ஓடுது, நமக்கு வந்து கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு வெள்ளனமாகவே. அதே மாதிரி தாங்க இரவு தோராயமாக 11 மணிக்கு இருவரும் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ரூம்லேயே தனித்தனியாக படுத்திருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய இந்த ரகு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கண் அசந்து லைட்டாக மூடி இருக்காருங்க. அப்படி மூடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து நடக்கிற மாதிரி வந்து வித்தியாசமாக சத்தம் கேட்டுருக்குது. லைட்டாக வந்து கண்ணை திறந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது வெளியே வந்து 0 வாட்ஸ் தாங்க போட்டு எரிஞ்சிட்டு இருக்குது ஹாலோட மைய பகுதியில். உடனே ரூமோட கதவை திறந்துட்டு அந்த ஹாலோட மைய பகுதியில் வந்து நிற்கிறாருங்க. அப்படி நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய அப்பாவோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் கிட்ட வந்து யாரோ ஒரு கருப்பா ஒரு நபர் வந்து அங்கிட்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. நல்லா ஊத்து பார்க்குறாருங்க, அவருடைய கண்களுக்கு வந்து ஒழுங்காவே தெரியவே இல்லை.
யார் இந்த நபர் இந்த இடத்துல வந்து தாண்டி நம்மளுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்துல நடந்து போயிருக்காரு. அப்படி பக்கத்துல நடந்து போகும்பொழுது தாங்க தெரியுது இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் வந்து கருப்பா ஒரு நபர் நிக்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லையா? கொஞ்ச நேரம் வந்து அந்த உருவத்தை வந்து உத்து பார்த்துருக்காருங்க. டக்குன்னு தத்துரூபமா ஒரு காட்சி தெரிஞ்சிருக்குது. இவங்களுடைய இறந்து போன மனைவி இருக்காங்களே பாசமலர், அவங்களுடைய உருவத்தோட இருந்தாங்க. பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. தன்னுடைய மனைவி வந்து இங்க ஆன்மாவா சுத்திட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் உங்களுடைய மனைவியோட ஆன்மா வந்து கொச்ச கொச்ச வார்த்தையில திட்டிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கும் பொழுது தன்னுடைய அப்பா கிட்ட தான் தகாத உறவுல வந்து ஈடுபட்டா. இப்பொழுது இறந்த பிறகு ஆன்மா வந்து தன்னுடைய அப்பாவோட ரூமுக்கு தானே போறா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த கரிய உருவம் வந்து உங்களுடைய அப்பா ரூம் கிட்ட வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்குது. இந்நேரத்துல எதுக்கு என்னமோ பண்ண போறா அப்படின்னு மாதிரி பயந்துக்கிட்டு அந்த ரூம் கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க. போன உடனே பாக்குறாருங்க, உங்களுடைய அப்பா வந்து எப்பயும் முழுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து எங்க போச்சுன்னே தெரியல, திடீர்னு டிசப்பியர் ஆகி காணாம போயிருக்குது. இவ்வளவு நேரம் இங்க இருந்த கருப்பு உருவம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதே வீட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு யாரோ ஒரு நபர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வாசல் முன்னாடி நின்றுட்டு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அது சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட கதவை திறந்து வெளியே போய் பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருமே கிடையாது. என்னடா அது இப்பதான் நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரி சத்தம் நல்லா கிடைச்சு, ஆனா இந்த இடத்துல வந்து யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி மறுபடியும் கதை உடைச்சிட்டு இவருடைய ஹாலோட மையப்பகுதியிலே வந்து நிக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த கரிய உருவம் வந்து எங்க போச்சுன்னு தெரியல, பேசாம நம்மளுடைய ரூம்ல போய் படுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ரூம்ல போய் படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட தோராயமாக 1 மணி நேரம் கடந்திருக்கும். அதாவது நடுநிசி நேரம் 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியே இருந்துகிட்டு யாரோ ஒருத்தர் வந்து குடுகுடுப்புக்காரர் வந்து குறி சொல்லிட்டு போனா இருக்கும். அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே குடுகுடுப்புக்காரர் தான் நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏதோ குறி சொல்ல போறாரு போல அப்படின்ற மாதிரி வந்து எந்திரிச்ச ஹாலோட மையப்பகுதிக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல வந்து குடுகுடுப்புக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டா குறி சொல்லாம வந்து 3 தடவை எச்சி துப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது வந்து ஐதீகம். ஆனா இந்த ரகு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்றனால இவருடைய கதவை திறந்துட்டு பப்பரப்பான்னு பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய குறுகுறுப்புக்காரர் வந்து ஏற்கனவே வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு குறி சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் இவர் பார்த்த உடனே வந்துட்டு எச்சியை வந்து துப்பிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு கோவப்பட்டு போயிட்டு இருக்காரு. ஏதோ சொல்ல வந்துட்டு இவர் மாட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த ரகுவும் வந்து அந்த குடுகுடுப்புக்காரர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவர் பார்த்த உடனே இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. என்னடா அது நம்ம சொல்லிட்டே இருக்கோம், இவர் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணி இவருமே வந்து ஓடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருடைய தோள்பட்டையிலேயே கை வச்சிட்டாருங்க. என்னையா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ சொல்ல வந்தா நீ பாட்டுக்கு வந்து சொல்லாம போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு வந்து ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சு. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வீட்டுல வந்து துர்மரணம் அடுத்தடுத்து நடக்க போகுது, இதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது, என்னைய ஆள விடு, நான் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடுகுடுப்புக்காரர் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரகு வந்து கதி கலங்கி போயிட்டாருங்க. அதே மாதிரி இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காருங்க. அந்த குடுகுடுப்புக்காரர் கொஞ்சம் கூட பக்கத்துல நிக்கவே இல்லை, ஓடி போயிட்டாருங்க. அதே மாதிரி இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் பூரா ஒரு சேர வந்து குறைச்சிட்டு இருக்குதுங்க. ஏதோ ஒரு இடத்த பார்த்து நாய்கள் பூரா ஒரு சேர வந்து குறைச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்துருக்காருங்க. அந்த 200 மீட்டர் தொலைவில் தாங்க இவருடைய வீடே அமைஞ்சிருக்குது. அந்த வீட்டோட வாசல் கிட்ட தாங்க அந்த நாய்கள் பூரா மொத்தமா வந்து குறைச்சிட்டு இருக்குது. அந்த இடத்த உத்து பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி மறுபடியும் இவருடைய கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கரிய உருவத்தை வந்து இவங்களுடைய மனைவியோட சாலையில வந்து பார்த்தாரு இல்லையா, அதே கரிய உருவம் மறுபடியும் அந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த கரிய உருவம் வந்து இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு போகுது. அப்படி நுழைஞ்சு போன அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் பூரா இவர் நிற்கக்கூடிய திசையை பார்த்துட்டு இப்படி தலை தெறிக்க விரட்டி வர மாதிரி வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்குதுங்க. என்னடா அது நாய் பூரா நம்மளை துரத்திட்டு வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடி கடைசி நேரத்தில் வந்து இவருடைய வீட்டு வாசல் கிட்ட போகும்பொழுது ஒரு 2 நாய்கள் வந்து இவருடைய காலை பிடிச்சு கவ்விருச்சு. அடுத்த செகண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள போச்சு இல்லையா ஒரு கரிய உருவம், மறுபடியும் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்குதுங்க. அந்த நாய்கள் அலறி அடிச்சுக்கிட்டு பயந்து ஓடுற மாதிரி வந்து வெளியே ஓடி இருக்குது. அதன் பிறகுதாங்க இவங்களோட இந்த ரகு அப்படின்றவர் வந்துட்டு கொஞ்சம் பயத்தோடய இவருடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு கதவை வந்து லாக் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வை நம்மளோட வாழ்க்கையில ஒருபோதும் நம்ம வந்து சந்திச்சதே கிடையாது. ஆனா அப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா படுது. ஏற்கனவே குடுகுடுப்புக்காரர் வந்து குண்டை தூக்கி போட்டாரு, இந்த வீட்டில் வந்து துர்மரணம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதுங்கி நிற்கிறாரு. அதே மாதிரி இவருடைய அப்பாவுடைய ரூம்க்கே நெருங்கி போய் அவருடைய அப்பா எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய அப்பா வந்து தூங்குன மாதிரி தாங்க கிடந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டு நம்ம வந்து விஷயத்தை போல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காரு.
அதே மாதிரி மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு பாக்குறாருங்க, எங்களுடைய அப்பா வந்து ஆல்ரெடி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு டீ போட்டுட்டு இருந்திருக்காரு. இரவு நேரத்துல எந்த சத்தமும் உனக்கு கேட்கலையாப்பா? நள்ளிரவு நேரத்துல வந்து ஒரு குரூடுக்காரர் வந்து குறி சொல்ற மாதிரி வந்தாரு. அதுக்கு பிறகு என்னைய பார்த்ததும் வந்து மிரண்டு ஓடுனாரு. அவரை பின்னாடி தொடர்ந்து போய் அவர்கிட்ட வந்து கேட்கும்பொழுது, உங்க வீட்டுல வந்து துர்மரணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மிரளக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சொன்னார்ப்பா. இதை கேட்டுட்டு தான் நான் வந்து உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நாய்கள் புறம் வந்து மொத்தமா என்னை வந்து குறைச்சிட்டு துரத்தி கடிக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நாய்கள் புறம் வந்துட்டு எதையோ பார்த்துட்டு பயந்து ஒரு மாதிரி ஓடுச்சு. இது எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே தண்ணி அடிச்சிருந்தேன் இல்லையாப்பா, அதனால எனக்கு எதுவுமே வந்து கேட்கல, நான் நல்லா தூங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரி, நம்ம இருவருமே வந்து கவனமா இருப்போம், ஏற்கனவே குடூருக்காரர் சொன்னது வந்து நம்ம வந்து கொஞ்சமாவது நம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பையன் சொல்லியிருக்காருங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த குடூருக்காரன் வந்து காசு வாங்குறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போறான்டா. எல்லாருமே வந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடிய குடூருக்காரங்கெல்லாம் வந்து நம்ப முடியாது. நிறைய பேர் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறியெல்லாம். அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க விளையாட்டு எடுத்துக்கிட்டாரு. இப்படியே அன்றைய பொழுது புறமே முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இரவு தோராயமாக ஒரு 12:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த ரகு மற்றும் இவங்களுடைய அப்பா வந்து தனித்தனியா ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நள்ளிரவு நேரத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமா துடிக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அந்த சமயத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு ஓன்னு உட்கார வைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தன்னுடைய இந்த ரகு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மனைவியோட ஆன்மா தான் மறுபடியும் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தான் அங்கே பயத்தோட எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. மறுபடியும் அந்த சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குது அப்படின்றக்காக ரூமோட கதவை திறந்துட்டு ஹாலோட மையப்பகுதியில் வந்து நிற்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த கரிய உருவம் வந்து இவங்களுடைய அப்பாவுடைய ரூம் கிட்டே நெருங்கி போயிருக்குங்க. அப்படி நெருங்கி போன உடனே தன்னுடைய அப்பா வந்து ஏதாவது செஞ்சிரும், ஏன்னா ஏற்கனவே குடும்பக்காரர் வந்து துர்மரணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் தன்னுடைய அப்பா வந்து ஏதோ பண்ண போது போல அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி போயிருக்காரு. நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அந்த கரிய உருவம் வந்து இவருடைய கழுத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்குங்க. அடிச்ச நிமிஷமே சுருண்டு போய் கீழே வந்து விழுந்திருக்காருங்க இந்த ரகு அப்படின்றவரு. அதன் பிறகு என்னாச்சுன்னு தெரியலங்க, மயக்கமான நிலையில தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வாக்கில் தாங்க அவருடைய கண்களே முழிக்குது. முழிச்ச பிறகு சுத்தி முத்தி பாக்குறாருங்க. இவர் பார்த்தார் இல்லையா அவருடைய மனைவியோடைய உருவத்தை, அந்த உருவம் எங்கேயும் இருக்கிற மாதிரி வந்து சுவடுகளே தெரியல. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பாவுடைய ரூம் வந்து நெருங்கி போய் பார்க்குறாருங்க. தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஆயிடுச்சோ, ஏற்கனவே குடுகுடுக்காரர் சொன்னாரு ஏதாவது ஒன்று பண்ணிடுவா அப்படின்னு மாதிரி தாங்க பயந்துட்டு போய் பார்க்குறாரு. இவர் பயந்ததை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க நடந்திருக்குதுன்னு சொல்லணும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து இவங்களுடைய அப்பாவே காணா. அதே மாதிரியே இவருடைய ஹாலோட மையப்பகுதியில் கதவு வந்து திறந்திருக்குது. கதவு திறந்திருக்குதே, ஒருவேளை அப்பா இது வெளியே போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே போய் பார்த்துருக்காரு. வெளியே சுத்தி முத்தி தேடுறாருன்னா இவங்களுடைய அப்பா வந்து எங்க போனாருன்றது எதுவுமே தெரியவே இல்லை. அதே மாதிரி நள்ளிரவு நேரத்துல இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட பூரா போன் அடிச்சு வந்து விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அவங்களுடைய உறவுக்காரங்களுமே வந்து நல்லா கவனிச்சு பார்ப்பா, ஒருவேளை எங்கேயாவது குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்து கிடப்பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட கூடி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தாங்க இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து சைக்கிளில் இவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு. அப்படி கிளம்பி வந்த பிறகு என்ன விஷயம் சொல்றாருன்னா, உங்களுடைய அப்பா வந்து சடலமா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆத்து ஓடையில தான் வந்து விழுந்து கிடந்திருக்காரு. அவரை போய் பாருங்க, அவருடைய முகத்தை வந்து நான் நல்லா பார்க்க முடியல, தலையில திரும்பி இருக்கிறாரு, நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு இந்த ரகுவும் இவங்களுடைய உறவுக்காரங்க அனைவருமே அந்த ஆட்டு ஓடைக்கே வந்து கிளம்பி போறாங்க. அந்த ஓடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க கிராமத்துக்குள்ள இருக்குது. அந்த ஓடைக்கு நெருங்கி போன பிறகு இந்த ரகு மற்றும் அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாமே பக்கத்துல போய் பார்த்துருக்காங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த ரகுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இங்கே விழுந்து சடலமா கிடக்கிறது வந்து வேற யாருமே கிடையாது, தன்னுடைய அப்பா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அந்த சடலத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணனே தெரியாம தலையிலேயே அடிச்சுட்டு ஊன்னு அழுதுருக்காரு. என்னுடைய மனைவி வந்து செத்த பிறகு என்னுடைய அப்பாவையுமே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய அப்பா வந்து இறுதி சடங்கா முடிக்கிறதுக்காக சுடுகாடு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ரகுவுடைய அப்பா இருந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்துருச்சுங்க. அந்த சமயத்திலுமே இந்த ரகு வந்து வீட்டில் தனிமையான ஒரு நிலைமையில தாங்க இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே இவங்களுடைய அம்மா வந்து ஆரம்பத்தில் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அப்பாவுடைய வளர்ப்புல தான் இவர் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு.
அதனால தாங்க இவருடைய அப்பா வந்து கண்டுக்கவே கிடையாதுங்க. அவர் வந்து தினமும் குடிக்கக்கூடிய நபரா இருந்தாலுமே வந்து இத வந்து பெருசாவே எடுத்துக்கல. அப்படி இவர் இறந்து போன பிறகு இந்த மிக்சர் கடைய ஆல்ரெடி இவர் வச்சிருந்தார் இல்லையா? அந்த மிக்சர் கடைய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாரி தாங்க முடிவெடுத்திருக்காரு. இவருடைய வேலைய முடிச்சுட்டு இவருடைய வீட்ல வரும்பொழுதுலாம் இவருக்கு வந்து தனிமையில இருந்தாலுமே வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கூட இருக்கிற மாரி தாங்க ஃபீலிங் ஆயிருக்குது. தன்னுடைய மனைவியோட ஆன்மாவோ, இல்ல தன்னுடைய அப்பாவோட ஆன்மாவோ யார் இருக்கிறான்னு தெரியலையே! நம்மள வந்து டார்ச்சர் பண்ற மாரி தெரியுதே அப்படின்ற மாரி தாங்க பித்து புடிச்சு தெரிஞ்சிருக்கிறாரு. தூக்கமே இல்லாம நம்ம வந்து இப்படி தினசரி வாடிட்டு இருக்கோமே! நம்ம என்ன பண்றது? அப்படின்ற மாரி தாங்க நெனச்சிருக்காரு. அதே மாரி ஒரு நாள் தோராயமாக இரவு வந்து உங்களுடைய வீட்ல வந்துட்டு இன்னும் ஆன்மா இருக்கு அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு வந்து தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க. இவங்களுடைய அப்பா மாண்டு போன பிறகு இந்த ரகு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டோட ஹாலோட மையப்பகுதியில ஒரு சோஃபா போட்டுருக்காங்கங்க. அந்த சோஃபால தாங்க படுத்து தூங்குவது வந்து வழக்கம். ரூம் வந்து ஏற்கனவே 2 ரூம் இருக்குங்க. அந்த 2 ரூமே வந்து யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு ரூம்ல வந்து தன்னுடைய மனைவி வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. இன்னொரு ரூம்ல வந்து தன்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. நம்ம இப்ப என்ன பண்றது? அதனால நம்ம ஹால்லயே இருப்போம் அப்படின்றதுக்காக பயத்துல நடுங்கிட்டு தாங்க இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய தூங்கிட்டு இருக்கும்பொழுது இவரோட தலைமுடிய புடிச்சுட்டு விருட்டுன்னு இழுக்கிற மாரி தெரிஞ்சுக்குது. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல. மறுபடியும் தன்னுடைய மனைவி வந்து நம்மள துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாலே, அடுத்து இன்னொரு பலி நடக்க போகுது அப்படின்ட்டா வந்து அது நம்மளா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தாங்க பயத்துல உறைஞ்சு போய் இருக்கிறாரு. என்னதான் ஆன்மாவ பார்த்து இவர் பயப்படல அப்படின்ற மாரி இருந்தாலுமே வந்து இவருடைய உயிர் போயிரும் அப்படின்ற மாரி அந்த குடுகுடுப்புக்காரர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தார் இல்லையா? அதனால இவரோட உயிர் போயிருமே அப்படின்ற மாரி தாங்க பயத்துல நடுங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து சாக போறது நம்ம தான் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு சோகத்தோட கைய எடுத்து தலையில வச்சுக்கிட்டு, இந்தா இப்படின்ற மாரி வச்சுக்கிட்டு அவர் வந்து குனிஞ்சு உட்கார்ந்துருக்காருங்க சோஃபால. அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீர்னு வந்துட்டு பயங்கரமா ஒரு வித்தியாசமான அப்படின்ற மாரி சத்தம் கேட்டுக்குது. இந்த சத்தத்த கேட்ட உடனே பாம்பு தான் எதுவும் வீட்டுக்குள்ள வந்துருச்சோ அப்படின்ற மாரி தாங்க டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க பேரெதிர்ச்சில உறைஞ்சு போய் இருக்காருங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழிச்சு பார்த்த உடனே தலைகீழா ஒரு முகத்தோற்றம் வந்து இவர் பக்கத்துல வந்து கருகருன்னு வந்து நின்றுருக்குது. இத பார்த்த உடனே சுத்தி முத்தி தேடி இருக்காருங்க. ஒரு கரிய உருவத்தோட ஒரு பெண்மணி வந்து தலைகீழா நின்னு தொங்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த அடுத்த நிமிஷமே ஆன்னு கத்திட்டு அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு புரண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுதே மறுபடியும் ஓன்னு அழுகக்கூடிய ஒரு பெண்மணியோட சத்தம் வந்து ஆங்காரமா கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தன்னுடைய மனைவியோட ஆன்மா வந்து ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்குது. அதனால தான் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து கொல்ல மாட்டேங்குது. ஏற்கனவே அன்னைக்கு நம்ம நினைச்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த நாய் கொலைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல வந்து நம்மள கொன்றுக்கலாம். இப்பயுமே நம்மள வந்து பயமுறுத்திட்டு இருக்கே தவிர வந்து நம்மள வந்து கொலை பண்ண மாட்டேங்குதே அப்படின்னு மாரி தாங்க நெனச்சிருக்காரு. அதுக்கு பிறகு தாங்க ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை தன்னுடைய மனைவி வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? உங்களுடைய அப்பா வந்து நடக்கக்கூடிய செயல்கள் பூரா வந்து கொஞ்சம் தவறா தெரியுது. நீங்க என்னன்னு கவனிங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்கங்க. அப்பயுமே இந்த ரகு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களுடைய அப்பா மேல இருக்கக்கூடிய பாசத்துல வந்து இந்த விஷயத்த வந்து அவர் பெருசாவே எடுத்துக்கல. இவங்களுடைய மனைவி தான் சத்தம் போட்டிருக்காரு. அதன் பிறகுமே வந்து கடைசியில ஒரு பிரச்சனையில மாட்டும் பொழுது இவங்களுடைய மனைவி வந்து எவ்வளோ சொன்னாங்களே! நம்ம நம்பவே இல்லையே! ஒருவேளை தன்னுடைய மனைவி பக்கம் தான் நியாயம் இருக்குமா? அப்படின்ற மாரி தாங்க நெனச்சிருக்காரு. அப்படி நெனச்ச அடுத்த நிமிஷமே அவங்களோட ஹாலோட மைய பகுதியில தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சாமி போட்டோ இருக்கு இல்லையா? டப்புன்னு கீழ விழுந்து அப்படியே சிதறி இருக்குங்க. தன்னோட மனைவி வந்து தற்கொலை பண்ணி ஆவியா அப்படி அலைஞ்சிட்டு இருக்காளே! அவ பக்கத்துல வந்து நியாயம் இருக்கா? அநியாயம் இருக்கா? அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்படின்ற மாரி முடிவு எடுத்து மறுநாள் காலையில வரையும் காத்துட்டு இருந்திருக்காருங்க. அதே மாரி இவங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்ககிட்ட வந்து விசாரிச்சு ஒரு கோடாங்கிய போய் பார்க்கலாம் அப்படின்னு மாரி தாங்க அங்கே கிளம்பி போறாரு. அதே மாரி கோடாங்கியோட வீட்டுக்கு நெருங்கி போன பிறகு வந்து சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்திருக்காருங்க. அதன் பிறகு வந்து அந்த கோடாங்கி வந்து என்ன பண்றாருன்னா கொட்டடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. கொட்டடிக்க ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துலயே அவருடைய உடம்புல வந்து அருள் வந்து இறங்கி இருக்குது. அப்படி அருள் வந்து இறங்குன அடுத்த நிமிஷமே வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லி முடிக்கிறாருங்க. உன்னுடைய மனைவி பக்கத்துல வந்து எந்த ஒரு தப்புமே இல்லப்பா. உன்னுடைய அப்பா தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து காரணம். உன்னுடைய அப்பா தான்ப்பா உன்னுடைய குடும்பத்துக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாரு. உன்னுடைய மனைவி கிட்ட வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால உன்னுடைய மனைவி வந்து எவ்வளோ உன்ட்ட வந்து சொல்ல புரிய வச்சிருக்கணுமே, புரிய வச்சாங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காருங்க. ஆமா சாமி. அவங்க வந்து என்கிட்ட வந்து எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் என்னுடைய மனைவி வந்து கடைசி வரைக்கும் நம்பவே இல்ல அப்படின்ற மாரி தாங்க ஓன்னு அழுதுகிட்டே இந்த ரகு சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த பெண்மணி வந்து மனசு உடைஞ்சு போய் தூக்கு போட்டு இறந்து போயிருக்குது. அப்படி நிராசையா இறந்து போன உன்னுடைய மனைவியோட ஆன்மா தான் உன்னுடைய அப்பாவுமே போட்டு தள்ளுச்சு. அதுக்கு பிறகு வந்து உன்னைய போட்டு தள்ளலாம்னு நெனச்சது தான். அப்படி இருந்தாலுமே உன் மேல வந்து அதிக அளவு வந்து அன்பு வச்சிருக்குது அப்படின்றனால தான் உன்னை வந்து கொல்ல வேணாம். நம்ம வந்து எப்படியாவது புரிய வைக்கணும். நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை வந்து பயமுறுத்திட்டே இருந்துச்சுப்பா அப்படின்ற மாரி அந்த கோடாங்கி சொல்றாருங்க. இத கேட்ட ரகு ஆடி போயிட்டாருங்க. தன்னோட மனைவி மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அவ மேல வந்து வீணா பழி போட்டு அவ வந்து இப்படி சாகக்கூடிய நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டோமே. எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய அப்பன் தானா அப்படின்ற மாரி தாங்க கோபத்தோட வந்துட்டு ஊன்னு அழுதுருக்காரு. அதன் பிறகு அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இனிமே அந்த ஆன்மாவால உனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. ஏன்னா அது தெரிய வைக்க வேண்டிய விஷயத்த வந்து தெரிய வச்சிருச்சு.
இனிமே அவளையே நினைச்சிட்டு நீ வந்து வருத்தப்படுவ இல்லையா, அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடாங்கி சொல்லி முடிச்சிருக்காரு. அதன் பிறகு அந்த கோடாங்கி விட்டு பேசி முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காருங்க. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியோட ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாலுமே இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உறுத்திட்டே இருந்திருக்குங்க. தன்னுடைய மனைவி வந்து அநியாயமா இறந்து போயிட்டாலே, அவ இறந்த பிறகு வந்து அவங்களுடைய இறப்பை வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நம்ம சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது கூட அவங்களுடைய மகள் வந்து செஞ்ச தப்பு அப்படின்ற மாதிரி தாங்க உணர வச்சு தாங்க அவங்க வந்து விஷயத்த சொல்லி போனை கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய தப்பாச்சே, நம்மளுடைய மனைவி வந்து எந்த தப்பும் செய்யல, பாவமும் செய்யல அப்படின்றத வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து, அதாவது இந்த பாசமலருடைய சித்தி சித்தப்பாவுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு ரகு வந்து வீட்டுக்கு வெளியே தாங்க நின்றுட்டு இருக்காரு. பாசமலருடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நேரமா வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காருங்க, அப்பயுமே கூப்பிடவே இல்லை. அதன் பிறகு வந்து இந்த சம்பவத்தை வந்து மின்னஞ்சலா ஷேர் பண்ணாங்க இல்லையா மோகனப்பிரியா, அவங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, உள்ள வந்து கூப்பிடுங்க, நடந்தது என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த ரகு வந்து வீட்டுக்குள்ளேயே போயிருக்காரு. அப்படி போன பிறகுதாங்க ஒவ்வொரு விஷயமும் நடந்தது பூராமே வந்து இந்த ரகு வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. உங்க மேல வந்து ரொம்ப அதிக அன்பு வச்சிருந்தா, உங்க மேல வந்து ரொம்ப பாசம் வச்சிருந்தா, கடைசி நேரத்துக்கு கூட அவங்கள்ட்ட வந்து எப்படியாவது விஷயத்த பேசிடலாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தா. ஆனா நீங்க யாருமே வந்து போனே அட்டன் பண்ணல, அநியாயமா இறந்து போயிட்டா, அவ இறப்புக்கு காரணம் வந்து நானும் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரகு வந்து தலையிலேயே அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. உங்களுடைய மகள் மேல எந்த தப்புமே கிடையாது. நாங்க என்ன பண்ணேன்னு தெரியாம தான் தனியா வந்து போகணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி கூட்டிட்டு போனேன். அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா செஞ்ச பெரிய தவறால என்னுடைய மனைவியை வந்து நான் இழந்து போயிட்டேன். இந்த இழப்பை வந்து என்னால கொஞ்சம் கூட ஈட்டிக்கவே முடியாது, அதை வந்து என்னால தாங்க முடியாது. இனிமே அவ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்துல பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பாசமலருடைய சித்தி சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அதாவது மோகனப்பிரியாவுடைய அப்பா அம்மா, அவங்களுமே கேட்டுட்டு ஊன்னு அழுகுறாங்கங்க. தன்னுடைய மகள் வந்து கடைசி நேரத்தை கூட நம்மகிட்ட வந்து பேசணும்னு ஏங்கியிருக்கா, அப்ப கூட வந்து நம்ம போனை அட்டன் பண்ணாம அவளை வந்து ஏங்க விட்டு இப்படி சாகடிச்சிட்டோமே அப்படின்றதாங்க வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க இந்த ரகு வந்து இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் என்னுடைய அக்கா இறந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய மாமா, அதாவது ரகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்களுடைய வீட்டில் வந்து தான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு விஷயத்த சொல்லலை அப்படின்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய மோகனப்பிரியாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.